குஜராத் மாநிலத்தை கிட்டத்தட்ட ஒரு 31 வருஷமாக பிஜேபி தான் ஆண்டுகிட்டு இருக்கு. அங்கே ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, ஒரு பிரிட்ஜு கட்டுறதை கூட உருப்படியாக கட்ட முடியல. அது ஒரு மாதத்துக்குள்ளே இடிஞ்சு டமாரம் விழுந்துருது. அதே கூட ஒரு நீர்த்தேக்க தொட்டி கூட உருப்படியாக கட்ட முடியல, அதுலேயும் ஊழல், அதுவும் இடிஞ்சு விழுந்துருது. அப்படிப்பட்ட எதுக்குமே உதவாத 8வது இடத்துல இருக்கிற பொருளாதார வளர்ச்சி இருக்கிற அந்த குஜராத் மாநிலத்தை ஒரு 31 வருஷமாக பாஜக ஆண்டுகிட்டு இருக்கு. அங்கெல்லாம் ஆளுங்கட்சிக்கு எதிராக மக்கள் எந்த மனநிலையும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தொழில்துறையிலையும் சரி, பெண்களுக்கு வேலைவாய்ப்புலையும் சரி, தனிநபர் வருமானத்துலேயும் சரி, எல்லா விஷயத்துலையுமே தமிழ்நாடு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறத நாம் சொல்லலை, மத்திய அரசே பாஜக அரசே சொல்லுது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் மாற்றம் சொல்லி எத்தனையோ நாட்களாக அதுக்காக முயற்சிகளை எடுத்து மக்களை ஏமாற்றி இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி தவறான பொய்யான தகவல்களை ரூட் மாஃபியா அதன் மூலமாக அதை பரப்பி விட்டு ஆட்சிக்கு எதிராக ஒரு மனநிலையை உண்டாக்கி இப்பொழுது ஆட்சி மாற்றத்தை கொண்டு திரு விஜய் அவர்கள் தலைமையில் தாவேக அரசு, அது மைனாரிட்டி அரசு ஆண்டுகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் மீண்டும் பிஜேபி இங்கே அவங்களால ஒரு சீட் தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அவங்களால எதுவுமே இங்கே ஜெயிக்க முடியல, மக்கள் அவங்கள புறந்தள்ளிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே வேறு என்ன செய்கிறது அப்படின்ற யோசித்த ஆர்எஸ்எஸ் அதோடைய இயக்கம் திரு அண்ணாமலை அவர்களை தனி கட்சி ஆரம்பிக்க வைத்து அதன் மூலம் இளைஞர்கள் தாவேக பக்கம் போனவர்களையும் மற்ற கட்சியில் இருக்கிற சில பேர்களையும் அவர் பக்கம் இழுக்கிறதுக்காக இப்படி ஒரு தனி கட்சியை ஆரம்பித்து அதன் மூலம் அண்ணாமலையை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வாயை திறந்தாலே பொய்யாத்தான் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு அரசு நிர்வாகத்திலையும் ஒரு கவுன்சிலராகவோ, ஒரு எம்எல்ஏவோ, ஒரு அமைச்சராகவோ எந்த ஒரு பதவியிலையும் வைக்காமலேயே கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரம் கோடி ரூபா அவர் பணம் சேர்த்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அவரை நம்பி எப்படி தமிழ்நாட்டு மக்கள் போவாங்கிறத பிஜேபி தான் புரிஞ்சுக்கணும். இந்த கட்சி உருப்படாது.